இங்க புருஷனே இருந்த ஒரு அம்மா வீட்டு வேலைக்கு போயிட்டு அவங்களோட 2 குழந்தையை காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்க வேலை செய்யற இடத்துல அவங்க வீட்டு ஓனரோட பையன் டெய்லி சரியா சாப்பிடாம அந்த சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அந்த சாப்பாட்டை டஸ்ட்பின்ல கொட்டுறதுக்கு முன்னாடி மனசே இல்லாம இவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே கொட்டுறாங்க. அந்த வீட்டு அம்மாவும் வீட்டுல லைட்டா அழுகின ஆப்பிள் எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க வீட்டுக்கு எடுத்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அந்த ஆப்பிள் எடுத்துன்னு வந்து இவங்க பசங்க கிட்ட கொடுத்த உடனே அந்த பசங்களும் சந்தோஷமா அந்த ஆப்பிளை சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. அவங்க பசங்களுக்கு சாப்பாடு போடும்போது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அரை முட்டையா வைக்கிறாங்க. அப்ப அந்த பசங்க கேக்குறாங்க, முழு முட்டையா ஒரு நாள் கூட வைக்க மாட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த அம்மாவும் அந்த பணக்கார வீட்டுல அந்த பையன் முட்டையெல்லாம் சாப்பிடாம வேஸ்ட் பண்ணதுன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. இவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தைக்கு 2 நாள் அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அந்த வேலை செய்யற வீட்டு அம்மாவுக்கு கால் பண்ணி காசு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க இன்னைக்கு நீ இன்னும் வேலைக்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மானவரே திட்டிட்டு போனை வச்சிடறாங்க. வேற வழி இல்லாம காசு வட்டிக்கு வாங்குறாங்க. அவனும் வழிஞ்சுக்கிட்டே ஒரு 3000 ரூபாய் கையில எடுத்து கொடுக்குறாங்க. அந்த காசை வச்சு பையனோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பையனை சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. பார்த்தா வட்டி காசு கொடுத்துவன் நைட் எல்லாம் கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருக்கான். அடுத்த நாள் இவங்க வேலைக்கு போனா இவங்க ஆல்ரெடி வேலை செஞ்சதுக்கு சம்பளத்தை கொடுக்குறாங்க. இவங்க லீவ் போட்ட 3 நாளுக்கு அந்த காசை கழிச்சுட்டு தான் கொடுக்குறாங்க. அவங்களும் அடுத்த மாசம் கூட அந்த காசை புடிச்சுங்க, எனக்கு அர்ஜென்ட்டா காசு தேவைப்படுது, இந்த மாசம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அந்த லேடி அதெல்லாம் காதலே வாங்காம அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த வட்டிக்கு வாங்கின காசை முதல்ல திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழியில ரேஷன் கடையில பொருள்லாம் வாங்கிட்டு அவங்க கிட்ட காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவன் காசு எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட தப்பா பேச ஆரம்பிக்கிறான். இருக்க அவனும் ரொம்ப ஓவரா பேசறத பார்த்து இவங்களும் கோவப்பட்டு கையில இருக்கிற கிருஷ்ணா எல்லாம் ஊத்தி அவங்க ஆபீஸே எரிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்லயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை குட்டி எல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்க பழைய கிராமத்துக்கே போயிடுறாங்க.